கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 92 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். இந்த 92 சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்டுள்ளது. ஓய்வு நாளில் தேவ சபையில் ஜனங்கள் ஒன்று கூடி தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும் நினைத்து அவரை துதித்து பாடும் பாடலாக இருக்கிறது. கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாய் இருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று எவ்வளவாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்களாய் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். பாருங்கள், கர்த்தரை துதிப்பதும் அவரது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் தான் நம்முடைய தலையாய கடமை என்று உணர்ந்தவர்களாய் வீணை, தம்புரு, சுரமண்டலம் போன்ற அனைத்து இசைக்கருவிகளையும் வாசித்து மனதில் மிகுந்த சந்தோஷத்துடனும் விசுவாசத்துடனும் உறுதியுடனும் அவரை ஆராதிக்கிறார்களே. இப்படிப்பட்ட ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிறோமா? வெறும் பாடலும் காதை கிழிக்கும் இசையும் தான் இன்று ஃபேஷன் ஆகியிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரது நன்மைகளை அடைந்த நன்றியுள்ள இருதயத்தில் இருந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிறோமா? சற்றே சிந்தியுங்கள். இன்றைய தியான வசனத்தில் தேவனுடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் என்றும் அவரது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்றும் பார்த்தோம் இல்லைங்களா? எஸ், கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு மகா ஆழமானது. அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம் மற்றும் அறிவு ஆகியவையும் மிகவும் ஆழமானவையே. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் மட்டுமல்ல, கர்த்தருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகளாகவும் மகா மகத்துவமானவைகளாகவும் இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பல எண்ணங்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இந்த எண்ணங்களில் ஒன்றை எடுத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சிந்தனை என்பது எண்ணங்களை பார்க்கிலும் ஆழமானது. அதை தொடர்ந்து சிந்தித்ததை யோசிக்க ஆரம்பிக்கிறான். நிறுத்து பார்க்கிறான். நல்லது எது, கெட்டது எது என்று யோசித்து முடிவெடுக்கிறான். பல வேளைகளில் அவனுக்கு நன்மையாக தோன்றும் வழிகள் மரண வழிகளாகவே இருக்கின்றன. கர்த்தரை சார்ந்திருக்காததே இதன் காரணம். இதை ஒத்துக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே
அவன் யோசனைகள் அழிந்து போம். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இது நிறைய 2-3 சங்கீதங்களில் நாம் இதை வாசித்து அறிகிறோம். மனிதனுடைய யோசனைக்கும் கர்த்தருடைய யோசனைக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? அவரது யோசனைகள் மகா ஆழமானவைகள். உதாரணமாக, மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவனுக்கு ஒரு உலகத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த உலகத்தை சூரியனுக்கு எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் யோசித்திருப்பார், இல்லைங்களா? பூமியை சூரியனுக்கு அருகில் கொண்டு போனால் வெப்பம் தாங்காமல் மனிதன் எரிந்து சாம்பலாகி விடுவான். தூர வைத்தால் குளிர்ந்து போய் விடுவான். அவ்வளவு பெரிய பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைக்க என்னென்ன சக்திகள் வேண்டும், மனுஷனுக்கு என்னென்ன தேவை, எப்படிப்பட்ட உணவு வகைகள் தேவை, எப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலை தேவை என்பதை எல்லாம் தீர யோசித்து யோசித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த அனைத்தையும் அவர் நல்லது என்று கண்டார், இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை என்னது? இது நல்லது. நான் படைக்க போகிற மனுஷனுக்கு இது நல்லது. கனி தரும் செடிகளா, இது அவனுக்கு நல்லது, ஆகாரமாக இருக்கும். பறவைகள், விலங்குகள் ஒவ்வொன்றையும் படைக்க படைக்க அவர் சொன்ன வார்த்தை எது? இது நல்லது. எவ்வளோ யோசித்து எவ்வளோ இதாக அவர் இதை செய்திருக்கணும், யோசிச்சு பாருங்க. அப்படி அவருடைய சிருஷ்டிப்பு அனைத்தும் அவர் யோசனையில் பெரியவர் என்பதை நமக்கு காட்டுக்குதா இல்லையா? நம்மளால் அப்படி யோசித்து பார்த்தாலே ஒரு மலைப்பா இல்லை? ஒன்றும் இல்லை, உங்கள் சரீரத்தையே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உலகத்துக்கே போக வேண்டாம், உங்களையே யோசிச்சுக்கோங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய உறுப்புகள் அப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி அதிசயத்தக்க விதமாக நம்மளை படைச்சிருக்காருங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? நான் அதை பல தடவை யோசித்து வியந்திருக்கிறேன். என்ன ஒரு சின்ன கையில் ஒரு சின்ன முள், ஒரு விரலில் ஒரு முள் குத்தினா கண்ணு கலங்குது. இந்த கண்ணுக்கும் முள்ளுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் அந்த வலியை உணரச் செய்து மூளை நரம்புகள் கண் பார்வை, அதாவது கண்ணுக்கு உள்ளார இருக்க போய் அதிலிருந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மெக்கானிசமே நடந்து முடிஞ்சிருது இல்லையா? எத்தனை அற்புதமான தேவன்! அவருடைய சிருஷ்டிப்பு நம்ம உடம்பையே நீங்கள் யோசிச்சிங்கனாலே அது அப்படியே மலைச்சி நின்றுடுவீங்க. மனிதன் கற்பனையில் எதையெல்லாமோ யோசனை செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ தங்கள் யோசனைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஞானி சொல்கிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இதை ஒருபோதும் நம்ம மறந்து விடவே கூடாது. யோசனை மகா ஆழமாய் இருந்தாலும் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் யோசிங்க, அதை செய்யணும் இதை செய்யணும், எவ்வளோ வேணாலும், ஆனால் முடிவு ஜெயம் எங்கேருந்து வரும்? அவர்கிட்டருந்து மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் யோசிக்கும் போதும் சரி, சிந்திக்கும் போதும் சரி, செயல்படும் போதும் சரி, அவரை முன்வைத்து செய்வீர்களானால் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நாம் நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமானதா, அதை அவர் வாய்க்க பண்ணுவாரா என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அதன்படி நடக்க அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது பிரசன்னத்தில் நிறைந்திருப்போம். அவரே நம்முடைய எண்ணங்களை,
அவருக்கு சித்தமானதாக மாற்றி அதன்படி நாம் நடந்து வெற்றி வாகை சூட கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.